ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி வந்து மல்லிகா மேம் வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மேம் வணக்கம். வணக்கம். இது மல்லிகா வீட்டு சமையலா இல்லை செஃப் தீனா கிச்சனா? எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. நீங்கள் சொன்னால் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா உங்கள் வீட்டு இன்னைக்கு கிச்சனில் வந்து நான் சமைக்க வந்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்களே சொல்லுங்களேன். இல்லை இது செஃப் தீனா கிச்சன் தாங்க. ஓகே. ஆனால் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால ஓகே என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா மல்லிகா வீட்டு சமையல். இது வந்து செஃப் தீனாவோட கிச்சனில் தான் இந்த ரெசிபி வரும். கண்டிப்பாக. இப்போ மேம் வந்து யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மல்லிகா வீட்டு சமையல். அதே மாதிரி நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஷெஃப் தீனா கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு கலக்கலான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். மேம் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? ஆக்சுவலி இட்ஸ் இஸ் வெரி ஹெல்த்தி. ஓகே. திணை இருக்கு இல்லையா, திணை ரவையில் ஓகே ஒரு டொமேட்டோ பாத். ஒரு சின்ன ஒரு லிங்க் தரீங்களா? இந்த முளைக்கட்டை பயிர் எப்படி பண்ணுறது சொல்கிறீங்களா? ஓ எஸ். எப்படி மேம்? அது வந்து பச்சை பயிரை வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். 12 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். நைட் ஊற வச்சிட்டோம்னாக்கா காலையில் தண்ணியை வடிச்சிட்டு ஓகே அதை வந்து ஒரு கொலாண்டரில் போட்டு வடிச்சிடணும். அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் இன்னும் ஸ்பேஸ் இருக்கணும். மேலே வந்து மூடி வைக்கணும். அதாவது ஒரு டார்க்னஸ் இருக்கணும், காற்று உள்ள போகிற மாதிரி இருக்கணும். மூடி வச்சிட்டோம்னாக்க ஒரே நாள் போகிறோம். அந்த மேலே காடா துணி என்ன போட வேண்டியது இருக்கா? இல்லை, தேவையில்லை. தேவையில்லை. மேம் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. நான் கேட்க போகிறேன். சரி நீங்கள் கேட்டுருங்க. சரியான போட்டி வரப்போகுது. பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஆக்சுவலாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடும்போது எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து எப்படி கேரட் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது, பீட்ரூட் வந்து பிளட்டுக்கு எப்படி நல்லதோ அது மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் ஆனாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கிறது நல்லது. ஸோ அதனால எந்த ஸ்ப்ரௌட்ஸ் வேணால் எடுக்கலாம். பர்டிகுலராக இந்த முளைக்கட்டை தான் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நைட்டில் ஊற வச்சுட்டு காலைல வந்து அந்த கொண்டக்கடலை அது அப்படி வாயில் போட்டு போயிட்டு ஜிம்மில் போய்ட்டு இப்படி செய்வாங்க. பட் அவ்வளோ நல்லது, ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே. ஸோ அதனால எப்பவுமே நல்லது. ரைட், எக்ஸாக்டா. முளைக்கட்டுறப்ப விட்டமின் சி இன்க்ரீஸ். ரைட். ஓகே. அப்புறம் வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கு இந்த விட்டமின் சி ஹெல்ப். அதனால ஓகே, அது எல்லாமே சேர்ந்து வரும். கண்டிப்பாக. இந்த 3 கலர் கேப்சிகம் இருக்கிறப்ப அதில் வந்து விட்டமின் சி இருக்குது. கண்டிப்பாக. இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மேம், ட்ரை பண்ணலாம். நம்ம ரெகுலர் உப்புமா மாதிரி தான். சரி, ஓகே. ஆனால் வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாருமே வந்து டயபெட்டிஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுகர் பேஷண்ட் அப்படிலாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி சால்ட் கம்மியாக சாப்பிடணும், ஸ்பைஸ் லெவல் கம்மியாக பண்ணணும், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மேம் வந்து அவங்களோட சீக்ரெட் அண்ட் ரெசிபி நம்ம வீட்டு, அதாவது நம்ம யூடியூப் சேனலில் வந்து நமக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம என்ன போடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, வாட்டர் மெஷர்மெண்ட் தெரியறது இல்லை. சரி. நான் வந்து திணைக்குனாக்க வந்து 4.5 டைம்ஸ். ஓகே. சாமைக்குனாக்க 3.5. அது மாதிரி வந்து வரகுக்கு 3. அந்த மாதிரி ஒவ்வொரு மில்லட்டுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இது திணை ரவையா இருந்தா கூட வந்து நம்ம 4.5 டைம்ஸ் போட்டால் தான் அது நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா வரும். ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். ஸோ அந்த மெத்தட் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி பாஸ்மதி ரைஸ் வீட்டில் பண்ணும்போது 1:1, 1.5 அப்படி தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஆயில் ரேஷியோ மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மேம். இப்போது தண்ணி தான் இதுக்கு வந்து இப்போ வந்து டொமேட்டோ ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட். ஓகே. இதை வந்து திணை ரவை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓ, தண்ணிக்கு பதிலாக டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ண போகிறோமா? ஓகே, கிரேட் கிரேட். நம்ம நார்மலாக வந்து இந்த திணை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பண்ணும்போது தண்ணி தான் ஆட் பண்ணுவோம் நம்ம அந்த உப்புமா பண்ணும்போது. ஆனால் இன்றைக்கி மேம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டொமேட்டோ பியூரி வந்து இதில் ஆட் பண்ண போகிறாங்க தண்ணிக்கு பதில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாத், இந்த திணை ப்ரிப்பரேஷனை வந்து. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக மேம். ஓகே. இப்போ அதில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக. கடுகு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாது ஆஸ் யூஷுவல். ஓகே. நம்ம வந்து அந்த கடுகு ஒரு நல்ல கிரன்ச்சி டேஸ்ட் எப்போவுமே கொடுக்கும். ஓகே. நம்மளுடைய விருப்பம் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன். ஓகே. தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஆமாம். உளுத்தம்பருப்பு. ஓகே. உடச்ச உளுத்தம்பருப்பு. சரி, ஓகே. கடலைப்பருப்பு. சரி. ஆக்சுவலாக நீங்கள் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடும்போது ஞாபகம் வருது, என்னோடய சீனியர் வந்து சுதீர்னு ஒருத்தர் ஷெஃப் இருந்தார். அவர் வந்து கேரளா, இப்போ வந்து லண்டனில் இருக்கார். சரிங்களா? ஓகே. நீங்கள் போடுங்க காஞ்ச மிளகா. ஓகே. பச்சை மிளகா, கருவேப்பிலை. அவர் லண்டனில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, அவங்க ஃபேமிலியே ப்ராப்பர் வந்து அந்த கேட்ரிங் பண்ணுற ஃபேமிலிஸ் அவங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, தீனா ப்ரிப்ரேஷன் எப்படி வேணால் பண்ணலாம் தீனா, ஆனால் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரிப்ரேஷன் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து அது ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுத்தா. இன்றைக்கி அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நான் ஆனியன் வைக்கல. சரி, ஓகே. குழந்தைங்க விரும்புகிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ இந்த முளைச்ச பச்சை பயிரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஓகே. ஓகே.
பச்சை பயிறு வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஓகே ஆமாம், பச்சை பயிறு அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. குடமிளகா கூட ரொம்ப சீக்கிரம் சாட்டே பண்ணிடுவோம் இல்லையா? ஏன்னா அதிக நேரம் ஃப்ரை பண்ணால் அந்த விட்டமின் சி கண்டென்ட் வந்து ரொம்ப எவாப்ரேட் ஓகே. ஆகும். நெக்ஸ்ட் கேபேஜ் சேர்க்கலாம். இப்போ கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து பிடி கொழுக்கட்டையாக கூட பண்ணி கொடுக்கலாம். சரி ரைட். அந்த பால்ஸ் மாதிரி நம்ம வந்து அவங்க கேரியரில் லஞ்ச் பாக்ஸில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக. ஓகே. ஆமாம், அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்க இந்த மாதிரி மிளகா எல்லாம் அதில் வரக்கூடாது. ஓகே. எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து மிளகு சீரகம் இருக்கு இல்லையா, மிளகு சீரகம் கரகரப்பாக பிடிச்சிட்டு அதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வாயில் கடிப்படாது. அது கரகரப்பாக பிடிச்சிட்டு கண்டிப்பாக அந்த எப்பவுமே நம்ம வந்து அது உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், உப்பு கொழுக்கட்டை. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டொமேட்டோ ஜூஸும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா வர மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக. கிரேட் மேம். இதில் இன்னும் கொஞ்சம் நியூட்ரியன்ட் ரிச்சாக பண்ணணும் அப்படின்னாக்க ஓகே, வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா? ஆமாம், அது ஒன்றும் குத்துமா பொடி பண்ணிட்டு லாஸ்ட்டில் போட்டால் அது ஒரு கிரன்ச்சி டேஸ்ட். ஓகே, கிரேட். அந்த ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இன்னைக்கு நிறையா வேண்டும். கரெக்டாக. ஆமாம், நம்ம பெரியவங்களா இருக்கிறத விட அவங்க வளர்கிற ஏஜில் வந்து 2 மடங்கு அதிகம் தேவை. ஓகே, கிரேட். அவங்களுடைய 30 கிலோ இருந்தாங்கனாக்கா 60. சரி, ஓகே, கிரேட். அந்த திணையில் பார்த்தீங்கன்னாக்க வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகம். ஓகே. மற்ற எல்லா மில்லட்ஸை விட திணையில் ரொம்ப அதிகம். ஓகே. அந்த 100 கிராம்ஸ் வந்து ஒரு 12.8 கிராம்ஸ். ஓகே. நீங்கள் இந்த திணை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மில்லட் வந்து எல்லார் வீட்டில் கம்பல்சரி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம வந்து வெறும் இட்லி, பொங்கல், வடை, அப்படின்னா தோசை, அப்படின்னா கல்லாப்பம் அப்படியே சாப்பிட்டு பழகிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வீட்டிலேருந்து திணை இட்லி, திணை தோசை, ரைட்டா மேம், திணை உப்புமா, இந்த மாதிரிலாம் திணை சாமை வரகு நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? சரி, பூரா அப்சர்வ் ஆயிடும். ஓ அப்படியா? ஓகே. ரேஷியோ என்ன சொன்னீங்க இதுக்கு? 4.5 டைம்ஸ். ஓகே, 4.5 மடங்கு. இப்போ சரி மேம். வெஜிடபிள் லைட்டாக சாத்தே பண்ணி முடிச்ச பிறகு வந்து இதில் வந்து அந்த தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து ஜஸ்ட் டைரெக்டாக வந்து பிளெண்ட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே மேம். இதோட வந்து பக்கத்தில் உப்பு சேர்த்துக்கிறேன். சரி. இப்போ வந்து நான் இது யூஸ் பண்ணது வந்து அயோடைஸ்டு சால்ட் தான். சரி, ஓகே. வேணா இந்துப்பு கிடைக்குது இல்ல? ஓகே. வீட்டில் இந்துப்பு வச்சுருந்தானாக்க இந்துப்பு யூஸ் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பாக. இப்போ இது வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். சரி மேம். உப்பு நீங்கள் வீட்டில் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக வந்து இந்த வாட்டரோட அந்த அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த திணை வந்து இந்த கப்பு, இந்த கிளாஸ் கப்பு, ஐஸ்கிரீம் கப் சொல்லுவாங்க நம்ம வீட்டிலலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் 4.5 மடங்கு, இந்த கப்பில் 4.5 மடங்கு வந்து தண்ணி மேம் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே மேம். அதை வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. நம்ம கொதி வர்றப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குறைச்சி மூடி வச்சிடணும். சரி, ஓகே. இதே வந்து நமக்கு ரவை இருக்குல்ல, ஆமாம், பதிலாக திணையா இருந்தா கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, சேம் மெஷர்மெண்ட் தான். ஓகே. திணையை வந்து லேசா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பண்ணலாம். சரி, ஓகே. நல்லா இருக்கும். நல்லா பண்ணலாம். ஓகே, கிரேட். ஒண்ணு என்னன்னாக்கா இந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்றப்ப அடிக்கடி மத்தியில கலந்து விடக்கூடாது. குழஞ்சிடாம இருக்கணும்ங்கிறதுக்கு சரி நம்ம போட்டு கலந்துட்டு தடலை குறைச்சி மூடி வச்சணும். ஸோ அப்போ கரெக்டாக வந்து அந்த பக்குவமாக வந்துடும். 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் விட்டோம்னாக்கா ஒரு வந்து 10 நிமிஷம் கூட ஆகலாம். சரி. அது மாய்ஸ்சர் பூரா அப்சார்ப் ஆயிடும். சரி. அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டு எடுத்துட்டாக்க சரியா இருக்கும். சரி, ஓகே. எல்லா மில்லட்ஸுமே அதே மாதிரி தான். ஓகே. திணை அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா மேல் தோல் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. திணை அரிசியாக தான் இருக்கணும். 4.5 டைம்ஸ் வாட்டர். சாமைக்குனாக்க 2லேருந்து 3 பிடிக்கும், வரகுக்கு 3 பிடிக்கும், குதிரைவாலிக்கு 2.5 பிடிக்கும். ஓகே, கரெக்டாக இந்த ரேஷியோ சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று கேட்க போகிறேன். இப்போ இது பாயில் பண்ணுறதை வச்சுட்டு இதில் உப்பு கரெக்டாக இருக்கானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃப்ளேவர்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த சீனியர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 40 வருஷமாக அதில் அதாவது உங்களை மாதிரி நீங்கள் 30 வருஷமாக இதில் ஜேர்னி பண்ணியிருக்கேன். நான்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர்ஸ் வரும்போது ஓகே சால்ட் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சால்ட் போடலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படிதாங்க? இல்லை, நாங்கள் வந்து இந்த பாயிலை வச்சுட்டா பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஓ அப்படியா? இது பார்த்தீங்கன்னா ஈவனாக நல்லா பாயில் ஆகுது. அப்போ உப்பு கரெக்டாக இருக்கும். ஓகே. சைடில் மட்டும் பாயில் ஆச்சுனாக்கா உப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். தண்ணி கொதிச்சு வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அந்த பாயிலிங் வரணும். ஸோ அதனால தான் கரெக்டாக சால்ட் இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து அந்த கார்னர் மட்டும் நீங்கள் பாயில் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த டைமில் வந்து சால்ட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தூவிக்கிட்டே தண்ணில குறைச்சிட்டேன். ஓகே, தூவிக்கிட்டே கலந்து விடுறேன். ஷோர் மேம். நான் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணவா? இல்லை பரவாயில்ல. ஓகே. அதாவது வீட்டில் வந்து நீங்கள் எப்படி ரவையை மிக்ஸ் பண்ணுங்களோ சேம் அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இங்கே வந்து திணை ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த திணை உப்புமா இப்போ ரெடி ஆக போகுது. இப்போ வந்து நாங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் ரெடி. இப்போ க்ளோஸ் பண்ணலாம். மூடி வச்சுட்டு
ஓகே ஒரு 7 மினிட்ஸ் இது மாதிரி வேகணும். ஓகே மத்தியில் நம்ம கலந்து விட வேண்டாம். டன். கனலை ஃபுல்லாக குறைச்சாச்சு. ஓகே. அது அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு நம்ம வந்து இந்த கரம் மசாலா தூள், ஓகே, தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிட்டாக்க கரெக்டாக இருக்கும். டன். சூப்பர். இதில் ரெகுலர் உப்புமாவை பண்ணதான் நம்ம லெமன் ஜூஸ் போட்டு பண்ணலாம். ஓகே, ரெகுலர் உப்புமா பண்ணால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் எதுக்காக ஆட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா? லாஸ்ட்டில் அந்த விட்டமின் சி ப்ரெசன்ஸ் தேவை. அயன் அப்சார்ப்ஷனுக்கு அந்த விட்டமின் சி ப்ரெசன்ஸ் தேவை. டேஸ்ட்டும் கொடுக்கும். கிரேட். மேம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் எதுக்காக இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ஓகே இந்த ஸ்பைஸ் பவுடரை போட்டால் எந்த அளவுக்கு ஸ்பைஸ் வரும், வெஜிடபிள்ஸோட ஸ்பைஸ் பவுடர் போட்டால் எந்த அளவுக்கு வரும்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் மேம் இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 7 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம்ல? ஓகே ஓகே. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேம் வந்து சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ரைட்டா மேம்? 7 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பார்க்கலாமா? கொஞ்சம் ஸ்டீம் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கணும். வாவ், சூப்பர். அந்த ஸ்டீம் வரும்போது அந்த கேப்சிகம் அதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ மேம் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நடுவில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் 7 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறேன். சரி, ஓகே. இப்போ தேங்காய் துருவல் கூட வந்து இப்போல்லாம் வந்து முதல்லலாம் விட இப்போ வந்து ஹெல்த்தியாக, ஓகே, ஹெல்த்திக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடைசியாக சேர்க்குறப்ப அது வந்து அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. இது வந்து கரம் மசாலா போடுது. டொமேட்டோ ஜூஸ் சேர்க்கறதுனால கரம் மசாலா தூள். ஓகே. தண்ணி ஊற்றி செஞ்சாக்க கரம் மசாலா தேவையில்லை. ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஓகே, சூப்பர். இந்த கரம் மசாலா எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்? இது வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணதுனால ஓகே, அந்த ஃப்ளேவருக்காக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, வெறும் உப்புமா மாதிரி இல்லாமல். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு கரம் மசாலா ஃப்ளேவர் தான் விரும்புகிறோம். ரைட். ஆமாம், பிரியாணி புலாவ் அதெல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் போட்ட பிறகு அந்த ஃப்ளேவர்ஸும் சூப்பராக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மேம் வந்து ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஹை ஃபைபர்னால ஆயில் அப்சார்ப்ஷன் இருக்காது. சரி. நம்ம ரவை உப்புமா விட வந்து 1/4 பங்கு தான் போட்டிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. இது அதுவே பாருங்க அதிகமாக தெரியும். ஆமாம், அதாவது திணை வந்து நிறைய பேர் கஞ்சியாக சாப்பிட்றாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த திணையை வந்து நீங்கள் உப்புமா மாதிரி கான்செப்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சா? ஓகே. இப்போ மேம் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரிப்பரேஷனை நான் இப்போ இந்த பிளேட்டில் அழகாக மேம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதில் போட்டு போடலாமா? டெஃபினட்டாக. ஓகே, பெட்டர். இன்றைக்கி சூப்பரான திணை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வாவ், மேம் வந்து அழகாக ஹார்ட்டின் ஷேப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க. அவங்க ஹார்ட் எனக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது அந்த ரெசிபி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே. இன்றைக்கி மேம் வந்து சூப்பரான திணை உப்புமா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்செப்டில், அதாவது முளைக்கட்டிய பயிர். ஓகே, திணை டொமேட்டோ பாத், அதாவது மேம் ப்ராப்பராக சொல்லுங்க. ஐம் சாரி மேம். இன்றைக்கி வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ஓகே. டிஃப்ரெண்டாக இருக்கா நம்ம ரெகுலர் உப்புமா விட? சூப்பர். அதாவது மேம் சொல்லுவாங்கள்ல, அந்த உப்புமானாவே அந்த லாக்ஸ்டா அந்த தாளிப்பு மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த கிச்சடி அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த தக்காளியோட அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த பாத் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு திணை பாத் மேம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு அதோட ஃபீட்பேக் கொடுங்க மேம். ரொம்ப இன்னைக்கு நீங்கள் இருக்க பிஸி ஷெடியூலில் வந்து எனக்காக டைம் பண்ணி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட ஆடியன்ஸுக்கும் சொல்கிறேங்க. ஐ வெல்கம் தீனாவுடைய இந்த செஃப் தீனாஸ் கிச்சனில் வந்து இந்த பண்ணுறதுக்கு நிஜமாகவே ஐ வெரி வெரி ஹாப்பி. தீனாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மேன்மேலும் நல்லா வளரணும். அவங்க குழந்தைங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களோட. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இந்த செஃப் தீனாவுக்கு வந்து இஸ் வெரி எஃபிஷியன்ட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கொடுப்பாரு. அந்த காம்பினேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி வந்து வேறு எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி நான் இவரோட வெண்டைக்காயும் அந்த பைனாப்பிள் போட்டது வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன். எப்படி இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஃப் தீனாஸ் கிச்சனுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லோரும் வந்து இந்த சேனலில் பார்க்க சொல்லுங்கள். நிறைய ரெசிபிஸ் கற்றுக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, அந்த லிங்க் வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி மேமும் வந்து மல்லிகா வீட்டு சமையல்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி வந்து வைரலாக போயின்னு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அவங்க ரெசிபி பார்த்து அதோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. தேங்க்யூ.